வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல கிட்ஸுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் தான் பண்ண போறோம். ஆனா 1 pot நூடுல்ஸ், அதுவும் எண்ணெயே இல்லாம பண்ண போறோம். நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு பண்ற இந்த நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரே பாத்திரத்துல பண்ணிடலாம். பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி, அதே சமயம் செம்ம டேஸ்டியா இருக்கும். பிஸி டே அன்னைக்கு வெளியில ஃபுட் வாங்காம டக்குன்னு வீட்டுல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிஸை நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணலாம். இந்த கறி நூடுல்ஸை நான் கோகோனட் மில்க் பேஸ் வச்சு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. நம்ம நூடுல்ஸ்க்கு ஈக்குவலா வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கறதுனால நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். வெஜ்ஜீஸோட ஃபைபர் பிளஸ் ப்ரோட்டீனுக்காக நான் சோயாவுமே சேர்த்திருக்கேன். நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏர் ட்ரைட் வீட் நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம், பெல் பெப்பர், கேரட், பச்சை மிளகா, பட்டாணி, அதுக்கப்புறம் வெங்காயத்தாள், பூண்டு, ப்ராக்கோலி, சோயா, இது ஃபுல்லாமே நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். நீங்க ஏதாவது வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாமே இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் லிமிட்டே இல்லைங்க, எவ்வளோ வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ உங்க டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லான வெஜ்ஜஸ் சேர்த்துருக்கிறதுனால பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. கூடவே நான் தேங்காய் பாலுமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒரே பாட்ல தான் குக் பண்ண போறோம். முதல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அப்படியே டைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு வெஜிடபிள்ஸும் சேர்க்க போறோம். அடுத்ததா இதுல கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கலாம். அதாவது நான் ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 கேரட்டை ஜூலியன்ஸா, அதாவது தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கலர் கேப்சிகம் பாதி அளவுக்கு சேர்த்திருக்கேன். ப்ராக்கோலி தாராளமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணும் போதே நீங்க சோயாவுமே வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கணும். கொதிக்கிற தண்ணியில சோயா நட்ஸ் போட்டீங்கன்னா போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு ஸ்குவீஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கீழே இருக்கிற அந்த வெங்காய பல்ப் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு மேல இருக்கிற அந்த இலையுமே கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ப்ரோட்டீனுக்காக நான் இன்னைக்கு சோயா சேர்த்திருக்கேன். நீங்க வேற ஏதாவது ப்ரோட்டீன் சோர்ஸ் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். எல்லா காயுமே அதே பவுல்ல வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். இந்த நூடுல்ஸ்க்கு நீங்க எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால தேங்காய் பாலோட ஃபேட்டே நம்மளுக்கு எண்ணெயோட டெக்ஸ்டர் கொடுக்கும். ஃப்ளேவருக்கு பார்த்தீங்கன்னா நான் சைனீஸ் 5 ஸ்பைஸ் பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த 5 ஸ்பைஸ் பவுடரோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. இந்தியனைஸ்டா நீங்க எப்படி பண்ணலாங்கிறத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல 3 கேக் அளவுக்கு நான் நூடுல்ஸ் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த காய் நூடுல்ஸ் குக் பண்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது லிக்விட் மீடியம் வேணும் இல்லையா, அந்த மீடியமா தான் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போறோம். முதல் பால், 2வது பால் நீங்க ரெண்டையுமே ஒன்னா கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். திக் அண்ட் தின் 2 தேங்காய் பாலுமே மிக்ஸ் பண்ணி நான் 3 கப் சேர்த்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நூடுல்ஸ் எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஈரம் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் உங்களுக்கு நூடுல்ஸ் வெந்து வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நம்ம மூடி போட்டு தேங்காய் பாலை குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்க போறோம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணீங்கன்னா நூடுல்ஸ்லாம் அப்படியே வெட் ஆகி குக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு ட்ரை ஆயிடுத்து, இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா நீங்க வாட்டர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். காய் அதுக்கப்புறம் நூடுல்ஸ் 2 வேகிற வரைக்கும் நீங்க தண்ணி சேர்த்துக்கணும். நீங்க சூப் மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணியை கொஞ்சம் எக்ஸஸா சேர்த்துக்கோங்க. பட் இந்த கறி நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். ஆற ஆற உங்களுக்கு திக் ஆகிட்டே போகும். நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாய்ஸ்சரும் உறிஞ்சிடும். தேங்காய் பால் சேர்த்ததுனால பயங்கர கிரீமியா இருக்கும். 5 ஸ்பைஸ் பவுடரோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு பேஷண்ட் கூட சாப்பிடலாங்க, ஏன்னா சாப்பிட்றது அவ்வளோ ஈஸி. வாயில வச்சிங்கன்னா வழுக்கிட்டு உள்ள போயிடும். நூடுல்ஸ் குக் ஆயிடுதா இல்லையான்னு ஒரு நூடுல்ஸ் எடுத்து நசுக்கி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக பிரேக் ஆயிடுச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கார்னிஷ் பண்றதுக்கு நான் கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தால சாப் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பட் உங்கள் ஊரில் தேங்காய் கிடைக்காதுன்னா நீங்கள் ஸ்டோர் பாட் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தேங்காய் பாலை குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.